மீல் மேக்கர் கிரேவி அப்பத்தா ஸ்டைல் எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. மிக்ஸி ஜாரில் 10 பல்லு பூண்டு, 2 பச்சை மிளகாய், ஒரு துண்டு இஞ்சி, பட்டை, லவங்கம், சோம்பு இல்லைன்னா சோம்புத்தூளை சேர்த்து அரைச்சி வச்சுக்கிட்டு, வானிலையில் எண்ணெய் காஞ்சதும் வடகம், கருவேப்பிலை, அரைச்ச விடுதியும் சேர்த்து கலர் மாறுற வரைக்கும் நல்லா வதக்கணும். ஒரு துளி பெருங்காயம், மஞ்சத்தூளையும் சேர்த்துட்டு பொடியாக நறுக்கி வச்ச வெங்காயமும் சேர்த்து கலர் மாறுற வரைக்கும் வதக்கணும். பொடியாக நறுக்கி வச்ச தக்காளி சாறு எடுத்துட்டு அதையும் சேர்த்து வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு எல்லாம் ஒன்று சேர்கிற அளவுக்கு வதக்கிட்டு மீல் மேக்கரை 5 நிமிஷம் சுடு தண்ணியில் ஊற வச்சுட்டு நல்லா அலசி எடுத்து மிக்சியில் பொடிச்சு வச்ச மீல் மேக்கரையும் சேர்த்துட்டு தேவையான அளவு மிளகாத்தூள், கரம் மசாலாவையும் சேர்த்து ஒன்று போல் எல்லாத்தையும் கலந்து விட்டு தேவையான அளவு தண்ணியை சேர்த்து 10 நிமிஷம் கொதித்த பிறகு 5 பல்லு முந்திரி, 1 ஸ்பூன் கசகசா, தேவையான அளவு தேங்காய் சேர்த்து அரைச்ச விடுதியும் சேர்த்துட்டு 1 நிமிஷம் கழித்து இறக்கினா சூப்பரான சுவையான மீல் மேக்கர் கிரேவி ரெடி. சப்பாத்தி, இட்லி, இடியாப்பத்துக்கு சூப்பராக இருக்கும்.